ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல ஒரு ரெண்டு ப்ரூஃப் பேஸ்டு சம்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கொஸ்டின் என்னன்னா, ஷோ that the products of the corresponding terms of the sequence a or a squared etc a power n minus 1 and a or a squared and so on a power n minus 1, it's everything is capital letter for second sequence and form as G. Find the common ratio. இது ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கான்னு சொல்லணும். ஜிபியா ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லணும். இப்போ ப்ராடக்ட்ஸ் பண்ணலாமா? இப்போ இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ராடக்ட் பண்ணா ஏஏ, அடுத்தது ப்ராடக்ட் பண்ணா ஏஆர், ஏ கேபிட்டல் ஆர். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஏஏ ஆர் ஆர் இப்படி எழுதலாமா? தென் ஏஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், இதை எப்படி எழுதலாம்? ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஹோல் ஸ்கொயர், இப்படி எழுதலாமா? தென் அடுத்து and so on ar power n minus 1 capital A capital R n minus 1, இங்க இதை எப்படி எழுதலாம்? ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் பவர் n minus 1, இப்படி எழுதியாச்சா? இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் என்னன்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு மறுபடியும் எழுதுனா எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டாட் 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 எக்ஸ் இன்ட்டு ஒய் என் மைனஸ் 1. இட்ஸ் ஃபார்ம் ஜிபி பிகாஸ் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கு? First term x, which is small a capital A, common ratio y is equal to small r capital R. Okay, shall we go on to next question? Question என்னன்னா, if the first and the nth term of this GP AB ன்னு கொடுத்துட்டாங்க, first and nth term, okay, respectively, and if P is the product of n terms, prove that P squared is equal to AB power n. எல்லா டேர்மையும் ப்ராடக்ட் பண்றதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு AB பவர் ஹோல் பவர் n. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், பிங்கிறது லாஸ்ட். ஸோ இப்போ ஜிபி அதான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏஆர் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் ஏ பவர் ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவே தான், இது செகண்ட் டேர்ம் பி, ஸோ லாஸ்ட் டேர்ம் பி. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ இதில் ஏ எத்தனை டேர்ம் இருக்கும்? n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ஏ பவர் n, ஏவை n டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணா ஏ பவர் n. இப்போ ஆர்ல எப்படி இருக்கும்? ஆர் பவர் 1, ஆர் பவர் 2, ஆர் பவர் 3 அண்ட் ஸோ ஆன் அப் டு ஆர் பவர் n மைனஸ் 1 இருக்கா? இதை ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ பவர் ரூல் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் பண்ணணும்னா பவரை ஆட் பண்ணா போதும், அப் டு n மைனஸ் 1. இப்போ sum of n terms, sum of first n natural numbers, அதனுடைய ஃபார்முலா என்ன? that is 1 plus 2 plus 3 plus dot 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 up to n. இதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே here லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கு? n மைனஸ் 1 இருக்கு. ஸோ n-க்கு பதிலாக n மைனஸ் 1 போடணும். ஓகே, அந்த ஃபார்முலால n-க்கு பதிலாக n மைனஸ் 1 போடணும். பிகாஸ் அங்கே அப் டு n டேர்ம்ஸ், இங்கே அப் டு n மைனஸ் 1 டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ n-க்கு பதிலாக n மைனஸ் 1 போட்டோம்னா n மைனஸ் 1, இங்கே n மைனஸ் 1 plus 1
divided by 2, which is equal to n minus 1 into n by 2. So அதைத்தான் அங்க வந்து எழுத போறோம். So a power n r power n into n minus 1 by 2. ஓகே, இப்போ நமக்கு தேவை p ஸ்கொயர் தேவை. p ஸ்கொயர்னா அப்படியே 2 ஆல மல்டிப்ளை ஆகும், a பவர் 2n. இங்க 2 ஆல மல்டிப்ளை ஆச்சுன்னா பவர் 2, அந்த 2வும் டிவைட்ல இருக்க 2வும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா n into n minus 1 அப்படின்னு. இப்ப இதுல என்ன மாதிரி எழுதலாம்னா a பவர் n மட்டும் தனியா எழுதிட்டு a பவர் n தனியா எழுதலாம். அதே மாதிரி r பவர் n தனியா எழுதிட்டு v வந்து r பவர் a, ஓகே, r பவர் n minus 1. இதை எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். பிகாஸ் a பவர் m n, இதை எப்படி எழுதலாம்னா a பவர் m ஹோல் பவர் n எழுதலாம். அதே மாதிரி n into n minus 1னா r பவர் n minus 1 பவர் n எழுதலாம். இப்ப இதை எப்படி மாத்தி எழுதலாம்னா a பவர் n அதுக்கு சமம் இருக்கும் a பவர் வெயிட் a டைம்ஸ் r பவர் n minus 1 ஹோல் பவர் n எழுதலாம். எழுதலாமா? a r minus 1 ஹோல் பவர் n. பிகாஸ் பவர் ரெண்டும் சேம் ஆகிறதுனால பேஸ் ரெண்டையும் மல்டிபிள் தான் எழுதிருக்கோம். இது a பவர் n அப்படியே தான். இந்த ar n minus 1ங்கிறது என்னது? b according to the given data. ஸோ இதை மறுபடியும் சேர்த்து எழுதிக்கலாம். பவர் ரெண்டும் சேமா இருக்கிறதுனால பேஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ab பவர் ஹோல் பவர் n. ஸோ இப்போ இதை ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப். எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? வந்து ஜிபி எப்படி இருக்குமோ அதை எழுதிக்கிறோம். எழுதி அதை வந்து ப்ராடக்ட்ல போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஏ வந்து NA இருக்கிறதுனால ஏ பவர் என்னன்னு வந்துடும். ஏவை வந்து n டைம்ஸ் மல்டிபிள் பண்றதுனால ஏ பவர் என்னன்னு வந்துடும். தென் வந்துட்டு ஆர் எப்படி இருக்குன்னா R1 R பவர் 1 R பவர் 2 R பவர் 3 அப்படின்னு ப்ராடக்ட்ல போய் R பவர் n minus 1 இருக்கும். இப்போ வந்து பேஸ்லாம் சேமா இருக்கிறதுனால பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்பொழுது வந்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n minus 1 டேர்ம்ஸா இருக்குது. ஸோ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸோட ஃபார்ம்லா தெரியும். அதில் வந்து அப்படியே எண்ணுக்கு பதிலாக n minus 1 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறோம்? ரைஸ் டு த பவர் 2 போடுறோம். போட்டு a பவர் 2n வரும். அதை a பவர் n பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி r பவர் n into n minus 1 இருக்கும். அதை மாற்றி எழுதிக்கணும். r பவர் n minus 1 ஹோல் பவர் n எழுதிக்கிறோம். எழுதிட்டா ஏவும் r பவர் n minus 1 குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணி 4 to the whole power n. ஸோ அது a r பவர் n minus 1ங்கிறது நத்திங் பட் த லாஸ்ட் டேர்ம் விச் இஸ் டேர்ம்ட் as b. ஸோ பின்னு எழுதிக்கலாம். ஸோ a பவர் n into b பவர் n வந்து a b ஹோல் பவர் n எழுதிக்கலாம். அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா முதல் ஜிபியோட கண்டிஷன், அதாவது ஜென்ரல் டேர்ம், அப்புறம் பவர் ரூல், அப்புறம் சம் ஆஃப் த n டேர்ம்ஸ், இந்த மூணையும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ணி இந்த ப்ரூஃபை சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, அடுத்த வீடியோஸில் ரிமைனிங் ப்ரூஃப் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.